Hi guys, welcome to our channel Cricox in Tamil. So இந்த வீடியோல பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் IPL 2024. ஸோ ஃபர்ஸ்ட்லி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடந்தது இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட செகண்ட் ஹோம் கேம். அண்ட் டாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் டாஸை ஜெயிச்சு ஃபஸ்ட்டு போலிங் எடுத்தாங்க. அண்ட் எனக்கு ஏன் இந்த டெசிஷன் அவங்க எடுத்திருப்பாங்க அப்படின்னு தோணுதுன்னா டியூ ஃபேக்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த ஒரு டெசிஷனில். ஏன்னா வந்து பெரிய அளவில் பார்த்தோன்னா போன மேட்ச், அதாவது சிஎஸ்கேவோட போன மேட்ச் அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் பெரிய அளவில் டியூ இருந்தது சர்ஃபேஸில் செகண்ட் இன்னிங்ஸில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு சாதகமாகவே அமைஞ்சு, சிஎஸ்கேக்கு சாதகமாகவே அமைஞ்சுது. அண்ட் அந்த ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு சேஸ் ஈஸியாகவே முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் எடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பாக இது ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கேஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எம்எஸ் தோனி வந்து நம்ம ரேட்டில் பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா அவ்வளோ பெரிய பேட்டிங்கில் எனக்கு வச்சுருக்காங்க த சென்னை சூப்பர் கிங்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் வரைக்குமே வந்து நல்ல ஒரு பேட்டிங் யூனிட்டாக தெரியுறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம்னா சிஎஸ்கே பிரில்லியன் ஸ்டார்ட். ரச்சின் ரவீந்திரா சூப்பராக ஆடுறாரு. இன்ஃபேக்ட் 46 runs of 20 balls. நம்ம கண்டிப்பாக சொல்லியிருந்தோம் ஒரு ஸ்டீல் ரச்சின் ரவீந்திரா 1.8 crores ஆப்ஷனில் அப்படின்னு. அண்ட் சூப்பர் ஆடுறாரு. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 230 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். இன்ஃபேக்ட் போன மேட்ச் ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடினார். ஸோ ஒரு ஃப்ரீடமோட ஆடுறாரு. அது ரொம்ப நல்ல விஷயமாவே இருக்குது. அட் த ஸ்டார்ட் ஒரு ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன் ஸ்டார்ட்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அந்த விதத்தில் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய சாதகமாக அமைஞ்சிட்டு இருக்கு. அண்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து டூ early டு கம்பேர், பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ எப்படி நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேசி எலகன்ஸ் நம்ம சொல்கிறோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அவர் ஆடுறதை பார்க்குறப்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி வந்து ரொம்பவே எலகண்ட்டாக இருக்குது டு தி ஐஸ் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஆடுறது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா எனக்கு வந்து பயங்கரமாக இருக்குது அவர் ஆடுற பேட்டிங். ஸோ கண்டிப்பாக வந்து நியூசிலாண்டுக்குமே சரி சிஎஸ்கேவுக்குமே சரி ஒரு நல்ல ஃபியூச்சராக இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் அட் தி அதர் எண்ட் பார்த்தோன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பராக ஆடுறாரு. இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்லேயும் வந்து சூப்பராக ஆடினார். 46 runs அடிச்சிருந்தார். இன்ஃபேக்ட் ஓப்பனர்ஸ் 2 பேருக்குமே வந்து நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓவரால் பேட்டிங் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா ஒரு மாதிரி வந்து எல்லாருமே இன்டென்ட்டோடு ஆடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் மோர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் மேலே பெரிய அளவில் டிபெண்டன்ஸ் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டோட ஆடுறாங்க. இப்போ டேரல் மிச்சலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. பட் அதை கன்வெர்ட் பண்ண முடியல. பட் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது. மேட்ச் எங்கே திரும்பிச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா சிவம் தூபே உள்ளே வந்து பார்த்தோன்னா ரஷீத் கான் அட்டாக் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அந்த மொமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேட்சே திருப்பின ஒரு மொமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் வந்து டாக்டிக்கலாக என்ன பண்ணாங்கன்னா ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் பேசர்ஸ் வச்சு போட ஆரம்பித்தாங்க குஜராத் டைட்டன்ஸ். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆடினார் சிவம் தூபே. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற அந்த சிக்ஸர்ஸ், அந்த லாங் லீவர்ஸ் அப்படின்னு அந்த லாங் லீவர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற சிக்ஸர்ஸ் அப்படின்றது வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு இம்பார்ட்டண்டான 50 அடிச்சிருந்தார் இந்த மேட்ச்சில். ஸோ நான் ரொம்ப நாளாக தான் இன்ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா சமீர் ரிஸ்வி வந்து ஃபஸ்ட்டு பால் இன்ஃபேக்ட் அவர் ப்ரில்லியன்ட் கேமியோ ஆடினார். பட் இன்ஃபேக்ட் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பால் இஸ் ஐபிஎல் கரியர் ஆடுறாரு. அண்ட் தூக்கி பார்த்தீங்கன்னா ஸ்வீப் ஒரு அடிச்சார் ரஷீத் கான். இன்ஃபேக்ட் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 bowler. அப்படி சொன்னால் கூட அதில் எந்த விதமான தப்பு இருக்காது. வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 bowler. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மிட் விக்கெட் அண்ட் ஸ்கொயர் லெக் கேப்பில் ஒரு 6 அடிச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 அப்ரோச் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ சமீர் ரிஸ்வி ஒரு ப்ரில்லியன்ட் கேமியோ. இன்ஃபேக்ட் 2 ஹியூஜ் 6 அடிச்சார் ரஷீத் கான். ரொம்பவே நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த யூபி T20 லீக் பார்த்துருந்தோன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணி பார்த்தோன்னா கூட தெரியும் அவர் வந்து ஒரு ப்ரில்லியன்ட் ரெப்புடேஷனோட வரார் அந்த லீக்லேருந்து. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆல் அவுட் போய் கிட்டத்தட்ட 8 crores கொடுத்து அவரை வாங்கினாங்க ஆப்ஷனில். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆடினார் இந்த மேட்ச்சில். அண்ட் சிஎஸ்கே வந்து அதனால் பார்த்தோன்னா 206 அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 207 அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாகவே வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கு வந்து இனிஷியலாக சுப்மன் கில் மாதிரி ஒருத்தரோட ஸ்டார்ட் தேவைப்பட்டுச்சு. ரொம்பவே கீயாக இருப்பார் அப்படின்னு நான் நினச்சேன் சேஸில். பட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு தீபக் சஹர். பட் ரொம்ப நல்லா கம்பேக் கொடுத்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் விக்கெட் எடுத்தார். ஆல் இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் சுப்மன் கில். ஸோ அதை வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிதிமான் சாஹா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்குறாரு ரிதிமான்
சாஹா. ஸோ அந்த பக்கம் அவருக்குமே பவுண்டரிஸ் வரல. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அவர் பக்கம் போய் அவருமே ஒரு விக்கெட் இழந்தார். ஸோ ஒன்ஸ் என்னாச்சுன்னா ஒன்ஸ் அந்த விக்கெட் விழ ரன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிராஜுவலாக ஏற ஆரம்பிச்சிது. ஐ மீன் ரெக்வயர்ட் ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்போவுமே வந்து ஒன்ஸ் ஒரு 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 பாயிண்ட்டுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சு ஏறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விதத்தில் ப்ரெஷர் கண்டிப்பாகவே குஜராத் டைட்டன்ஸ் பேட்ஸ்மேன் மேலே இது. சாய் சுதர்ஷன் ரொம்ப நல்லாவே ஆடினார். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவருமே வந்து டியூ டு ப்ரெஷர் டேவிட் மில்லராக இருக்கட்டும், சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே அந்த ரன் ரேட் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க விக்கெட் இழந்தாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரஷீத் கான்மே வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் வாஸ் வெரி மச் இன் சிஎஸ்கேஸ் ஃபேவர். ஸோ அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அஜிங்கியா ரஹானே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் எடுத்தார் அவுட் ஃபீல்டு லெக் சைடில் பார்த்தீங்கன்னா பிரில்லியன்ட் கேட்ச் அது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் ஃபீல்டர்ஸ் அதை வந்து சொல்லி ஆகணும். அண்ட் எம்எஸ் தோனி பார்த்தீங்கன்னா டைவிங் டு இஸ் ரைட் ஒரு எக்ஸலன்ட் கேட்ச். விஜய் சங்கர் விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கேட்ச் எடுத்தார். ஸோ சிஎஸ்கே ஆஸ் அ ஃபீல்டிங் யூனிட் ரொம்ப நல்லாவே இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வித் த பேட் வித் த பால் ஆன் த ஃபீல்ட். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மதிஷா பத்ரினாவாக இருக்கட்டும், தீபக் செஹரா இருக்கட்டும், துஷார் தேஷ்பாண்டே இந்த மாதிரி சூப்பராக போட்டார், நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாரு. 4 overs 2 for 21 ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிட்டு இருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அண்ட் மூவிங் அஹெட் வந்து கண்டிப்பாகவே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் மோர்ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா குஜராத் டைட்டன்ஸ் கண்டிப்பாகவே ஒரு நல்ல டீமாக தான் தெரியுறாங்க. ஐ மீன் ஒரு ஆஃப் டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரிட்டி டீசென்ட் டீமாக தான் தெரியுறாங்க. பட் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக குஜராத் டைட்டன்ஸுக்கு ஒரு ஆஃப் கேம் தான் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாகவே ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் கேம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ தான் கைஸ். சிஎஸ்கேக்கு ஒரு கம்ஃபர்டபுளான விக்ட்ரி, கிட்டத்தட்ட 64 ரனில் பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து அட் த ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டே வந்து நல்லா ஏறிச்சுன்னா பேக் எண்ட் அதாவது டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் சினாரியோவில் எதான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, சிஎஸ்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வின் இந்த மாதிரி ஒரு 2-3 வின் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நெட் ரன் ரேட் கொஞ்சம் ஏறுறதுல. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.